நேர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முதலே சொல்லியாச்சு. தமிழ் புத்தாண்டு, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு எதன் அடிப்படையில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டாடுறோம். ஏன்னா எல்லா மாதமும் தமிழ் மாதம் தான். இப்போ சித்திரை முதல் கிட்டத்தட்ட சித்திரை, வைகாசி அப்படின்னு ஒவ்வொரு மாதம் தமிழ் மாதம் தான். ஏன் சித்திரை மாதத்தை மட்டும் நம்ம தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நம்முடைய நவகிரகத்தின் நாயகனான சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே நுழைகிறார். அவர் மேச ராசியில் என்ன பண்ணுறாரு, உச்சம் அடைந்து உட்கார்ந்துருக்கார். அப்போ சூரியன் மேச ராசிக்குள்ளே வந்துட்டாலே தமிழர்கள் அனைவரும் புத்துணர்ச்சியுடன் கொஞ்சம் வேகமாக விவேகமாக யார் யாரெல்லாம் கஷ்டம் கவலை துன்பம்னு இருக்காங்களோ அத்தனை அன்பர்களுக்குமே ஒளி கிரகமான சூரிய பகவான் சகல சௌபாகியங்களையும் கொடுப்பார். அதே போல் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பாருங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம அனைவரும் கிட்டத்தட்ட பல நூறு வருடங்களாக பல ஆயிரம் ஆண்டுகளாக நம்ம தமிழ் புத்தாண்டை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன முன்னேற்றங்கள் நவ கிரகங்களும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன, துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 என்னென்ன விஷயங்கள்லாம் நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கணும். பொதுவாகவே துலாம் ராசி அன்பர்கள் நீதி, நேர்மை, உண்மை, எந்த இடத்திலும் எளிமை அப்படிங்கிற ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் தான் நீங்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருடம் அல்லது 3 வருட காலமாக ஒரே ஒரு பாடல் உங்களுடைய விஷயங்களில் அடிக்கடி வந்துட்டு போகும். என்ன பாடல்னா, கையில் வாங்கினேன் பையில் போடலை, காசு போன இடம் தெரியலை அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கை தான் கடந்த ஒரு 2.5-3 வருட காலமாக உங்களுடைய லைஃப்பில் நிறையா பொருளாதார இழப்பு, கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு வருமானம் வாங்கி எண்ணங்குள்ளேயுமே எப்படி தான் ஏமாற்றுவாங்கன்னு தெரியாது. உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் அல்லது ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை, அந்த சம்பளம் வர்றதுக்கு நாளே சம்பளம் வந்து இப்போ ஒரு 2ஆம் தேதி இல்லை ஒரு 5ஆம் தேதி யூஸ்வலாக போடுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த 27ஆம் தேதியிலேருந்தே அந்த பொருளாதாரத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ, அதாவது நீங்கள் வாங்க போகிற தொகை எவ்வளவோ அதை விட ஒரு மடங்கு அதிகமாக தேவைப்படுற அளவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். நீங்கள் நினைப்பீங்க, சரி இந்த மாதம் பிரச்சனை வந்துருச்சு, அடுத்த மாதம் நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சலாம் அப்படிங்க. அடுத்த மாதம் அதுக்கப்புறம் பெரிய ஒரு அடி. இப்படி தான் ஒரு 3 வருட காலமாக பொருளாதாரத்தில் லாக். சொந்த தொழில் செய்து தொழிலில் மிகப்பெரிய லாக் ஆகி, அதுவும் பார்ட்னர்ஷிப் மூலமாக தொழில் பண்ணி ரொம்ப ரொம்ப லாக்கான துலாம் ராசி அதிகமானவர். பார்ட்னர் ஏமாற்றிட்டாரு, என்னை இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு யாருனே தெரியாது, அவங்கள வந்து பார்ட்னராக ஏற்றுக்கிட்டேன், நல்லா இந்த ஒரு 3 மாதம் பழகிருப்பாங்க, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் கடந்த காலங்களில் தொழிலுமே துலாம் ராசி என்பதாகிய உங்களுக்கு இருந்துச்சு. அப்போ ஒரு மிகப்பெரிய உங்களுடைய கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயங்களில் இப்போ கொஞ்சம் ஒரு மனசுக்குள்ளே ஒரு விரக்தியான தன்மை. என்னடா அது, தப்பு பண்ணுறவன்லாம் நல்லா இருக்கான், ஏமாத்துறவன்லாம் ஜம்முன்னு வாழ்கிறான், நம்ம கம்முன்னு வாழ வேண்டியிருக்கேங்கிற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் கிரகங்கள் மூலமாக நிறைய அழுத்தம். சரி, இப்படி ஒரு பக்கம் இருக்க, சில துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்னா, குடும்பத்தை விட்டே பிரிஞ்சிருக்க வேண்டிய நிலைமை, குடும்ப உறவுகளுக்குள்ள நிறைய சண்டை சச்சரவு, குடும்பம் இருக்கா இல்லையான்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை, கொடுத்த வாக்குனால பிரச்சனை, குடும்பத்தால் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையில் இந்த ஒற்றுமை என்பது கிட்டத்தட்ட ஒரு 60-70% துலாம் ராசி என்பவர்களுக்கு மாய வலையாகவே இருக்கப்பட்டது. நீங்கள் அவ்வளோ அந்யுன்யமாக, அற்புதமாக, பாசமாக, அக்கறையாக வாழணும்னு நினச்சாலும்
சில நபர்களுடைய தூண்டுதல், சில நபர்களுடைய சூழ்ச்சி உங்கள் 2 பேருடைய ஒற்றுமையை இல்லாம ஒரு நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. இப்போ இவ்வளோ அழுத்தங்களுடன் இன்னும் நம்பிக்கையுடன் வாழக்கூடிய நம்மளுடைய துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டு பிறந்த பிறகு தான் நிறைய மாற்றங்களை உணர முடியும். யாரெல்லாம் தன்னுடைய குடும்பத்துடன் சேரணும்னு ஆசைப்படுறீங்க, எப்படியாச்சும் என் குடும்பத்தோட சேர்ந்துடணும், எனக்கு என் குடும்பம் முக்கியம், நான் எவ்வளோ இன்னும் கூட அடி வாங்க ரெடி, ஆனால் என் குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனைகளும் இல்லாமல் இனி வரக்கூடிய இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் உண்டு. நம்முடைய குரு பகவான் ஆனி மாதத்தில் எக்ஸாக்டாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பொருளாதார தடை உள்ள பிரச்சனை வெளியேறிடும். கொடுக்கல் வாங்கல் நிறைய பணத்தை கொடுத்து ஏமாதல் துலாம் ராசி ஒன்று. ஸோ அப்போ நீங்கள் எங்கேயாவது பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, அந்த பணம் மீண்டும் வருமா அப்படின்னு எதிர்பார்க்கீங்கன்னா கட்டாயமாக உங்களுடைய கொடுத்த பணம் திரும்ப வரும். இன்னொரு விஷயம், துலாம் ராசி அன்பர்களை நம்ம கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2025 மே மாதத்துலேருந்து நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு முன்னாடியும் நான் ஒரு தடவை சொன்னேன். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அப்போ உங்களுக்கு உறுதியாக ஆண் குழந்தை பாக்கியம் உண்டு அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ சொன்னதில் ஏகப்பட்ட ஃபீட்பேக், ஃபோன் பண்ணி வேறு நிறைய கால்ஸ், சார் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஆம்பளை பிள்ளை தான் இருந்துச்சு அப்படின்னு நிறையா நபர்கள் கால் பண்ணி சொன்னீங்க. ஈரோடு, கோயம்புத்தூர், கோபிச்செட்டிப்பாளையம், சென்னை, அப்புறம் வெளிநாட்டிலேருந்து தான் நிறைய கால்ஸ். இதில் சில கால்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெட்டை குழந்தைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு இரட்டை குழந்தை பாக்கியம் கிடைச்சி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எப்படிங்க எப்படி சொன்னீங்க, உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தனால தான் உங்களுக்கு அற்புதமாக கிடச்சிச்சு அப்படின்னு சந்தோஷமாக நானுங்க. ஸோ அப்போ இன்னும் சொல்லாதவங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க துலாம் ராசியில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கடந்த 2025 மே மாதத்திலிருந்து தற்போது வரை ஏதாவது குழந்தை உங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருந்தால், அல்லது உங்களுடைய சகோதரிக்கோ உங்கள் சகோதரனுக்கோ துலாம் ராசியில் அவங்க இருந்து அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்தால் கண்டிப்பாக உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். நீங்கள் என்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னா, உங்களை விட வயது மூத்தவர்களிடம் கவனமாக இருக்கணும். உங்களுடைய குழந்தைகளுடைய அக்கறையில் கவனமாக இருக்கணும். ஹெல்த்து, அவங்க யார் கூட பழகுறாங்க, யார் கூட பேசுகிறாங்க, என்ன பண்ணுறாங்கங்கிறத செக் பண்ணணும். தற்போது கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்பு, உங்கள் மேலே வீண் பழி சுமத்திருந்தாங்க அப்படின்னா உறுதியாக ஆனி மாதம் முதல் உங்களுடைய அற்புதமான நல்ல விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணர்வீங்க. உங்களுடைய நல்ல குணத்தை இனிமேல் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்கங்கிறது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான தமிழ் புத்தாண்டுடைய பலன்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் கவனமாக வரும்னு கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொல்லியாச்சு. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இது பொது பலனே. அப்புறம் இதில் நீங்கள் நான் நினச்சதெல்லாம் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது 20% மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் உள்ள டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ 80% அல்லது 70% எங்கே இருக்குது அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் மட்டும்தான் இருக்கும். அப்போ நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும், பிடிச்சதெல்லாம் கிடைக்கணும், இந்த மாதிரி நான் ஆசைப்பட்றேன், அந்த மாதிரி விரும்புகிறேன் வாழ்க்கையை அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக பிராப்தம் இருக்கா, அது இருக்கா, என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக பதில் கூற நான் ரெடியாக இருக்கேன். அதே போல் நம்முடைய ஆன்லைன் வகுப்பில் யாராச்சும் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா, ஏன்னா நம்ம ஜோதிட கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம், இது 5வது கிளாஸ். இந்த வகுப்பு பார்த்திங்கன்னா ஜூம் மீட்டிங் மூலமாக நடந்துக்கிருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆர்வமும் ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கும், ஸோ அனைவருமே கலந்து கொள்ளலாம். உங்களுக்கு கிளாஸ் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க.
நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய பேர், உங்கள் டீட்டெயில்ஸ் எனக்கு அனுப்பிவிடுங்க. கிளாஸ் சம்மந்தப்பட்ட விவரங்கள் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்படும். ஓகேவா? வருகிற சித்திரை மாதம் நம்முடைய ஜோதிட வகுப்பு, அடிப்படை வகுப்பு நடைபெறுகிறது. விருப்பப்படுறவங்க வந்து கலந்துக்கும். ஓகேவா? சரி. இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடம் பார்க்கணும் ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய பிறந்த தேதி, மாதம், வருடம் தெரியலை. அப்போ நான் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிங்கன்னா, உறுதியாக உங்களுக்கு பிரசனம் என்ற ஒரே ஒரு மிகப்பெரிய கருவியின் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுங்கிறத தெளிவாக சொல்லலாம். ஸோ அதுக்கும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்பணும். கட்டாயமாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஓகே. ஸோ இவ்வளோ எங்களுக்கு பொறுமையாக ஆதரவு கொடுத்த எங்களுடைய நேயர்களாகிய உங்களுக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்துக்கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா வளமும், எல்லா நலமும் பெற்று நீங்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். வாழ்க நலமுடன். என்றும் உங்களுடைய டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.